வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் 50ல் பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 2ஆம் கிழமை அப்படின்ட்டு தலமலைக்கு தான் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்குறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம போகிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரூட்லாம் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மலை பிரதேசம் கிட்ட போகிறதுனால, அந்த ரோடு சைட்லையும் பார்த்திங்கன்னா இயற்கை அழகாக அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் எப்படி தலமலைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறையூர், தாப்பேட்டை, தலமலை அப்படிதான். தலமலை பக்கத்தில் கிட்ட நெருங்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தாப்பேட்டில் வந்து நீங்கள் கேட்டிங்கனாவே தலமலை எப்படி போகணும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. பார்க்க ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தலமலை அடிவாரம் வரைக்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே இயற்கையால் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம போக போகிற தலமலையோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புராண காலத்து வரலாறு. அதாவது ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தப்போ லட்சுமணனுக்கு காயம்பட்டு இருந்தப்ப அந்த லட்சுமணனை காப்பாற்றுறதுக்காக சஞ்சீவி மூலிகையை மூலிகை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஹனுமார்கிட்ட ராமர் சொன்னதுனால, இல்லை விபீஷணர் சொன்னதுனால, அந்த உடனே அனுமார் போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரப்போ அந்த மேல் பகுதி, அதாவது அந்த அந்த மலையோட தலைப்பகுதி மட்டும் இந்த இடத்துல விழுந்ததுனால தான் இது வந்து தலமலை அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறாங்க. அந்த சஞ்சீவி மலை தூக்கிட்டு வந்து தான் அந்த லட்சுமணனை மறுபடியும் உயிர் எழுப்பி மறுபடியும் போர் நடந்திருக்குது. அதுதான் அந்த தலமலையோட வரலாறு, உருவான வரலாறு. தலமலை நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் பாருங்கள். அந்த நெருங்க அந்த இயற்கை அழகு, சைடில் தென்னை மரம், புளியா மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து இயற்கையால் அழிக்காமல் இன்னும் அப்படியே பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க இந்த வனத்துறையும் சரி, இந்த ஊர் மக்களும். இந்த ரோடு சைடில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். இங்கே தூரத்தில் தெரியும் பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த மலை ஏற்றம். அது அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது. வருடந்தோறும் இங்கே வந்து சுற்றுலாத்தலம் மாதிரி நிறையா மக்கள் வந்துட்டுருக்காங்க. 4-5 கிழமை சனிக்கிழமையும் பிரம்மமலைக்கு வந்துட்டுருக்காங்க. அதாவது தலமலைக்கு. சஞ்சீவிராய பெருமாள் திருக்கோயில்னு சொல்லி மேலே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க.
மலையை நெருங்க நெருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த இயற்கை அழகு பார்க்குறதுக்கு. உள்ள கோயிலுக்கிட்ட அடிவாரங்கிட்ட வந்தோன்னே பார்த்திங்கன்னா ராட்டினம், குழந்தைகள் விளையாடுறதுக்காக ராட்டினம்லாம் இருக்குது. பார்க்க அது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த குழந்தைகள் விளையாடுற அந்த ராட்டினம், ஜம்பிங்கு, கார் ரேஸ் மாதிரி, ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு அடிவாரம் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் வரலாம் பாருங்கள். மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கியூகள் நிற்கிது. கிட்டத்தட்ட அடிவாரத்துலேயே லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அவ்வளோ கும்பல் இருக்குது. அடிவாரம் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு அது தரிசனம் செஞ்சு விளக்கு போடுறவங்களும் அங்கே விளக்கு போட்டு அடுத்தது தான் நம்ம அடிவாரம் அடுத்த கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா கும்பல் ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம முன்னாடியே நின்று கும்பிட்டுட்டு வரலாம்ன்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கியூவில் போனோம்னா இப்போதைக்கு நம்ம சாமி பார்க்க முடியாது, நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அடிவாரத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செட்டு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருமாள் கோயில், அதாவது இங்கே ஒரு அடிவாரத்தில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு மேலே இருக்கிற பெருமாளை தான் சஞ்சீவராய பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே சஞ்சீவி மூலிகள் கூட நிறையா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோயில் முன்னாடி பார்த்திங்கன்னா கொடி கம்பம், பலிபீடம் இருக்குது. அதாவது விளக்கு ஏற்ற கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கிழமையும் அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறது அவ்வளோ கண்குள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றிட்டு பிள்ளையார் கோயில் இருக்குது. நம்ம திருப்பி வந்து குழந்தைங்கள் விளாட்ற மாதிரி நாங்களும் ராட்டினம் சுற்றினோம். அது ராட்டினம் சுற்றி மேலே ஏறி கீழே இறங்கிறப்பயே ஒரு மாதிரியாக தலை சுற்று மாதிரியே வந்துடுச்சு எங்களுக்கு. ஏன்னா புதுசாக சுற்றினால அப்புறம் அந்த இயற்கை அழகு பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த மலை பிரதேசத்தை பார்க்குறதுக்கு அந்த உச்சியில் தெரியுது. மேலே ஏறி போகணும், நம்ம மேலே ஏற இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறதாக்க கிளைங்க வந்துட்டோம். அந்த குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்ப்ஸு குதிச்சு குதிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு இயற்கையில் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏன்னா தலைமலைனா சும்மா அவ்வளோ உச்சியில் கிட்ட பார்ப்பமாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது இந்த தலைமலையோட பயணம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.